குழந்தையுமே truly unique to their abilities. Fast way of lifeல and fast medicine react பண்றது அதுக்கு ரொம்ப அடாப்ட் ஆயிட்டதுனால அந்த பேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணும். சம்டைம்ஸ் கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருங்க அப்படின்றது தான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பேரண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அசஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே கேட்குற முதல் கேள்வி, என் குழந்தைக்கு எவ்வளோ நாள் ஸ்பீச் தெரப்பி தேவைப்படும், எவ்வளோ நாள் கழிச்சு ஸ்பீச் தெரப்பி ஸ்டாப் பண்ணலாம், அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து முதல்ல எடுத்த உடனே கேட்பாங்க. ஒரு எவ்வளோ நாள் கழிச்சு கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இதில் தெரப்பி எப்படிலாம் ஒர்க் ஆகும், எத்தனை நாளில் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரிய ஆரம்பிக்கும், எப்போ நீங்கள் தெரப்பி ஸ்டாப் பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷனை நான் எல்லா பேரண்ட்ஸ்க்காகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். அந்தாதி ரிஹாப் நிறுவனத்தை 4.5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாப்ல நாங்கள் ஸ்பீச் டிலே அண்ட் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலைஸ் பண்ணி நிறைய வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஆர்கனைசேஷனில் ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகள், ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், அதுக்கப்புறம் மினிமலாக ஆரம்ப காலகட்டத்திலேயே ஸ்பீச் டிலேவை ஐடென்டிஃபை பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பேரண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் எங்களோட யூடியூப் வீடியோஸில் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களில் யாருக்காவது எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. எங்கள் அந்தாதி ரிஹாப்பில் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் எல்லா சர்வீசஸுமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நேரில் புருஷவாக்கம்லேயுமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் ஃபர்தராக டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ எப்போ ஸ்பீச் தெரப்பி நிறுத்தலாம் அப்படின்ற கேள்விக்கே நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு லாங் ஸ்டோரி ஷார்ட் ஆன்சர் வந்து கிடையாது. பிகாஸ் ஒரு குழந்தையும் ரொம்பவே யூனிக், ஒரு குழந்தையோட கண்டிஷனுமே யூனிக்காக இருக்கும். ஸோ சில குழந்தைகளுக்கு ஸ்பீச் டிலே இருக்கலாம், சில குழந்தைகள் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கலாம், காக்னிஷன் ஓரியன்டாக அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், சில குழந்தைகளுக்கு ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸும் சேர்த்து இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு கண்டிஷனுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற ஸ்பீட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எடுக்கிற டைம் வந்து கண்டிப்பாக வித்தியாசப்படும். அண்ட் ஒரு குழந்தையுமே ட்ரூலி யூனிக் டு தேர் எபிலிட்டிஸ். ஸோ இப்போது ஆட்டிசமில் வந்து ஒரு கோட் சொல்லுவாங்க, இஃப் யூ ஹவ் சீன் an autistic child, you have seen only one autistic child அப்படின்ற மாதிரி. ஸோ ஆட்டிசம் அப்படின்னு சொன்னாலுமே அதில் ஒரு சைல்டோட சென்சரி ப்ரிஃபரன்சஸ், அவங்களோட சேலஞ்சஸ், அவங்களோட வேர்பல் எபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சில குழந்தைகள் நல்லா ஸ்பீக்கிங் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனாக இருப்பாங்க, சில குழந்தைகள் நான் ஸ்பீக்கிங் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனாக இருப்பாங்க, பட் ஏஏசி யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து பொதுப்படையான ஒரு பதில் வந்து இதுக்கு சொல்ல முடியாது. பட் இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிடுச்சு, அவங்களால இண்டிபெண்ட்டாக அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து கன்வே பண்ண முடியுது, அவங்களால கான்ஃபிடென்ட்டாக சோஷியல் சர்க்கிள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ சோஷியல் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் கூட, ஸோ இந்த மாதிரி எல்லார் கூடயுமே வந்து அவங்களால வந்து நல்லா மிங்கிள் ஆகி சோஷியலைஸ் பண்ண முடியுது. அவங்களுக்கு அவங்களோட தேவைகள், டிஸ்கம்ஃபர்ட், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சா ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் சைன். ஸோ அதோட வந்து நம்ம ஸ்பீச் தெரப்பி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் வொக்காபுலரி இருக்கணும், நிறைய காம்ப்ரிஹென்ஷன், அதாவது புரிஞ்சுக்கிற தன்மையும் நிறைய இருக்கணும், அண்ட் பேசுகிற தன்மை, நல்லா நரேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ என்ன நடந்துச்சு, நேற்று எங்கே போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி கோர்வையாக பேசக்கூடிய ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரியான பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஒரு குழந்தைக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குழந்தையோட லேர்னிங் ஸ்பீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சில குழந்தைகள் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது அபவுட் ஒரு 6 to 7 monthsலேயே நல்ல ப்ரோக்ரஸ் காட்டுவாங்க. பட் சில குழந்தைங்களுக்கு ஒரு 1-1.5 வருஷம் கூட தேவைப்படலாம். பட் கண்டிப்பாக தெரப்பின்றது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ எடுத்த உடனே டக்குன்னு ரிசல்ட்டு. ஸோ நேற்று வந்து அந்த குழந்தை பேசாமே இருந்தது, ஒரு 2 வாரத்தில் வந்து நிறைய வார்த்தைகள் பேசுது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. பிகாஸ் தெரப்பி வந்து வாயிலிருந்து சவுண்டு வர வைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களோட
லேர்னிங்கே வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நிறைய புரிஞ்சுக்கிற தன்மை, நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ப்ராசஸாக தான் இருக்கும். அதுதான் வந்து உண்மை. இந்த தெரப்பி ப்ராசஸ்க்கு நிறைய டைம், எஃபர்ட், கன்சிஸ்டன்சி அண்ட் டிட்டர்மினேஷன் ஃப்ரம் போத் சைட்ஸ். அதாவது தெரபிஸ்ட்டுமே வந்து டிட்டர்மைண்டாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சைல்டுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம், இந்த சைல்டோட யூனிக்னஸ் என்ன, இந்த சைல்டோட ஸ்ட்ரென்த்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணலான்னு தெரபிஸ்ட்டுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸுமே வந்து நாங்கள் கொடுக்குற ஹோம் பிளான்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக தெரப்பி கூட்டிகிட்டு வருது, இந்த மாதிரி போத் சைட்ஸில் நல்ல எஃபர்ட்ஸ் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். தெரப்பி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் அட்டைன் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஓரளவுக்கு சேஞ்சஸ் தெரியறதுக்கு எவ்வளோ நாள் மேம் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்லைன் தெரப்பியாக இருந்தாலும் சரி, நேரில் நம்ம தெரப்பி எடுத்தாலுமே சரி, அந்த குழந்தைக்கு ஒரு புது பர்சனோட, அந்த புது என்விரான்மெண்ட்டோட அடாப்ட் ஆகிறதுக்கு, ஒரு புது ரொட்டீன் செட் ஆகிறதுக்கு ப்ராபப்ளி ஒரு 2 to 3 வாரம் கண்டிப்பாக எடுக்கும். சம்டைம்ஸ் சில குழந்தைங்கள் ஒரு 2வது 3வது செஷன்லேயே நல்லா ஜெல் ஆயிடுவாங்க. பட் சில குழந்தைங்களுக்கு ஒரு 6 to 7 செஷன்ஸ் கூட தேவைப்படலாம். அவங்க கொஞ்சம் ஜெல் ஆகி அவங்களுக்கு அந்த ரொட்டீன் புரிய ஆரம்பிக்கிறதுக்கு. இங்கே அடிக்கடி வருவோம், இவங்களை அடிக்கடி பார்ப்போம், இவங்களோட நம்ம பேசணும், விளையாடணும் அப்படின்ற மாதிரி புரிய ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த ஷைனஸ் பிரேக் ஆகிறதுக்கு. யூஸ்வலாகவே நல்லா பேசிகிட்டு இருக்க குழந்தைய ஒரு புது பர்சனை பார்த்தா டக்குன்னு பேச மாட்டாங்க. ஸோ இப்போ ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைய வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்கள் போயிட்டு மிங்கிள் ஆகுங்க, நீ அவங்களோட ஒரு 45 minutes இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே நிறைய ஷைனஸ் இருக்கும், இன்னுமே நிறைய செல்ஃப் அவேராக, செல்ஃப் கான்ஷியஸாக ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஷைனஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்களே வந்து அந்த ஐஸ் பிரேக் பண்ணி அந்த கிளினிஷியனோட விளையாட ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு couple of sessions தாராளமாக எடுக்கும். ஸோ அது தவிர நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இனிஷியல் ஃபியூ செஷன்ஸ்க்கு அப்புறமா நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஹோம் பிளான்ஸுமே வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு, தெரப்பி கன்சிஸ்டண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னாலே ஒரு 1 to 1.5 மாசத்துக்குள்ளேயே நோட்டபிள் சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற இமீடியட் நோட்டபிள் சேஞ்சஸ் வந்து ஐ கான்டாக்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா கவனிக்கிறாங்க. இப்போ முன்னாடிலாம் இவ்வளோ கவனிக்க மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா கவனிக்கிறாங்க, சொல்ற கமாண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இது எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இங்க எடுத்துட்டு போய் கூடு. முன்னாடிலாம் அதை கேட்கவே மாட்டாங்க, இப்போ நல்லா ஃபாலோ பண்றாங்க. புரிதல் தன்மை நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றான், அப்பப்போ சில வார்த்தைகள் இமிட்டேட்டும் பண்றான். கோர்வையா பேச்சு வரலன்னா கூட அப்பப்போ இந்த இமிட்டேஷன் புரிஞ்சுக்கிற தன்மைலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ், இந்த செட் ஆஃப் விஷயங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே தெரப்பி ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சேஞ்சஸ் தெரியும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எந்த ஒரு பேரண்டாக இருந்தாலும் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தால் இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிக்குதுன்னும் போது அவங்களுக்குமே ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும் டு ப்ரொசீட் வித் த தெரப்பி. சம்டைம்ஸ் சில பேரண்ட்ஸ் எங்ககிட்ட அந்த ரீஹாப்லேயே அசஸ்மெண்ட்லாம் முடிப்பாங்க, நல்லா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரப்பி ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 2-3 செஷன்லேயே வந்து சம்டைம்ஸ் டிஸ்கண்டினியூவும் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் வே ஆஃப் லைஃப்பில் அண்ட் ஃபாஸ்ட் மெடிசின் ரியாக்ட் பண்ணுறது, அதுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகிட்டதுனால அந்த பேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணும் சம்டைம்ஸ். பிகாஸ் இப்போ தலைவலிக்குது, மாத்திரை போட்டால் உடனே சரியாயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குவிக் சொல்யூஷனை எதிர்பார்த்து வராங்கன்னா கண்டிப்பாக தெரப்பியில் வந்து அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ தெரப்பிக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப அவசியம். ஒரு 2-3 செஷன்லேயே நல்லா பேச வச்சிடலாம் அப்படின்னு எந்த தெரப்பிஸ்டுமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அது பாசிபிள் கிடையாது. தெரப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் தெரப்பிக்கு வந்து ஒரு நம்ம டைம் கொடுக்கணும் அது ஒர்க் ஆகிறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 2-3 செஷன் வந்து அந்த சைல்டுக்கும் அந்த கிளினிஷியனுக்கும் ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்கே வந்து இட் வில் டேக் இல்லையா? ஸோ அந்த சைல்டு வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி செட் ஆகிறதுக்கே ஒரு 2-3 செஷன்ஸ் ஆகும். அதுக்குள்ளே வந்து ஐயோ இன்னும் பேசலையே, ஒரு செஷனுக்கும் நம்ம வந்து இவ்வளோ காசு கட்டுறோம். சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 செஷன் குழந்தை அழுதுகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் புது என்விரான்மெண்ட், புது ஆள், என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது, குழந்தை அழுதுகிட்டே இருப்பாங்க.
ஸோ சில பேரண்ட்ஸ் எப்படி கணக்கு போடுவாங்கன்னா, ஐயோ இந்த செஷனுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் ஆயிடுச்சு, அடுத்த செஷன் 2வது செஷனுக்கும் இவ்வளோ சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு செஷனுக்கும் அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க இல்லையா. ஸோ 2 செஷன் அவன் அழுதுகிட்டே இருந்தான், இப்படியே காசெல்லாம் போகுதே, ஐயோ வேண்டாம் தெரப்பின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் செஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். அது வந்து எல்லா குழந்தைக்கும் அப்படி இருக்கும்னு இல்லை, பட் சில குழந்தைகள் அப்படி தான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதை தாண்டியும் நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்களுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அண்ட் நல்ல சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் வந்து உங்கள் குழந்தையோட லைஃப்லேயும் உங்கள் குழந்தையோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்லேயுமே பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அப்படின்றது தான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். நம்ம கரெக்டான அப்ரோச் யூஸ் பண்ணும்போது பேரண்ட்டுக்குமே கண்டிப்பாக தெரியணும் என்ன மாதிரியான கோல்ஸ் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் எப்படி பேசுகிறாங்கன்னு பேரண்ட்ஸாலையும் அப்சர்வ் பண்ண முடியணும். அண்ட் நாங்கள் சொல்கிற ஹோம் பிளான்ஸை பேரண்ட்ஸ் வீட்லேயுமே கொஞ்சம் செய்யணும். ஸோ வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொடுக்குற தெரப்பி மட்டும் பத்தாது, அதை வந்து நம்ம வீட்லேயுமே அப்ளை பண்ண கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் ப்ரூவன் பை ரிசர்ச். ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக தெரப்பியில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டிமுலேஷன் நல்லா கொடுத்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்க தான் போகுது. இல்லாமல் எந்த குழந்தைக்குமே வந்து இந்த குழந்தைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு மெத்தட் இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்பீச் பேஸ் இல்லைனாலும் கம்யூனிகேஷன் வந்து ஏதாவது விஷுவல் எய்ட்ஸ் வச்சு, ஏதாவது டிவைஸ் வச்சு, இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்கு. ஸோ அந்த அல்டிமேட் எய்ம் இஸ் அந்த குழந்தை வந்து இண்டிபெண்ட்டாக மற்றவங்க கிட்டலாம் வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே கன்வே பண்ண முடியணும். அவங்களோட ஐடியாஸு, அவங்க சோஷியலைஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, இப்போ ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பேரண்ட்ஸ் பார்க்கணும். பிகாஸ் அந்த ப்ரெஷியஸ் கோல்டன் 5 இயர்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன்னுமே ஸ்லோவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த பிரெயின் பிளாஸ்டிசிட்டி இல்லையா. ஸோ 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து எத்தனை ஸ்கில்ஸ் நம்ம கற்றுக்குறோமோ, எவ்வளோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் சில பேரண்ட்ஸ் வந்து தெரபிஸ்ட் ஷாப்பிங் மாதிரி போவாங்க. அதாவது ஒரு சென்டரில் ஒரு 2 செஷன் எடுப்பாங்க, இன்னொரு சென்டரில் ஒரு 2 செஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஹாப் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் நான் ஸ்பீச் தெரப்பி அட்டென்ட் பண்ணேன், இத்தனை செஷன் அட்டென்ட் பண்ணேன், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 செஷன் இந்த சைல்டு இந்த தெரபிஸ்டோட பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு தெரபிஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே மாற்றிட்டீங்கன்னா அந்த தெரபிஸ்டோட பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தான் டைம், எஃபர்ட், காசு எல்லாமே வேஸ்ட். ஸோ கரெக்டான ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனல் வந்து குவாலிஃபைடான ப்ரொஃபஷனலாக, லைசன்ஸ்டான ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, பேரண்ட் ட்ரைனிங்லாம் நடக்குதுன்னா தாராளமாக அந்த ப்ரொஃபஷனலை நீங்கள் நம்பலாம். மற்ற டெஸ்டிமோனியல்ஸ்லாம் பாருங்கள், பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, ப்ரீவியஸ் கிளையன்ட்ஸ் அப்படின்றதையும் பார்த்து ஒரு ரைட்டான தெரபிஸ்ட் சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப பயந்துக்காதீங்க. உங்கள் சைல்டோட ஃப்யூச்சரை நினச்சி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரெசென்ட் தான். ஸோ இப்போ நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம்னா அவங்களோட ஃப்யூச்சரை இன்னும் பெட்டராக நம்ம மாற்றலாம். அந்த நம்பிக்கையோட மட்டும் உங்கள் சைல்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பீச் டிலே பற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தடுக்கணும், கரெக்டான இன்ஃபர்மேஷனை நிறைய பேரண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்தோடு தான் நம்மளோட அந்தாதி ரீஹாப் யூடியூப் சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க அமோகமான வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ்க்கு கொடுக்குற லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேர் அண்ட் நீங்கள் கிளிக் பண்ணுற சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கட்டாயமாக உங்களோட ஆதரவை இந்த வீடியோக்கும் தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.